உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். டேய், எங்கம்மா காணோம்? ச்சே, என்னடா இது? ஜார்ஜினியாவையும் காணும், ருத்ராவையும் காணும். பொம்மி ஆவி திரும்பி வரப்போகுதுன்னு ஒருவேளை பயந்து ஓடிக்கிட்டு போயிட்டாங்களோ? மா இருந்தாலும் இருக்கும்மா. ஆனா நீங்க ஒரு விஷயத்த கவனிச்சீங்களா? அந்த குளத்துல இருக்கிற பொம்மை ஆவியோட மீன் என்னமா பேசிச்சு பாத்தீங்களா? டேய், என்னடா அதுக்கு பாராட்டு பத்திரம் வாசிக்கிற? அக்கா, நீங்க சொன்ன மாதிரி ஜார்ஜினியாவோட மந்திர சக்தியால அங்க நடக்கிறதெல்லாம் பார்த்திருப்பாங்க. அதான் ஆளுக்கு ஒரு பக்கமா துண்ட காணும் துணிய காணும்னு ஓடி இருப்பாங்க. என்னமா சொல்றீங்க? இருக்கும் இருக்கும். ஜார்ஜினியா, ஒரு நிமிஷம் அங்க பாருங்க. ஜார்ஜினியாவையும் காணும், ருத்ராவையும் காணும். பொம்மி ஆவி திரும்பி வரப்போகுதுன்னு ஒருவேளை பயந்து ஓடிக்கிட்டு போயிட்டாங்களோ? அந்த குளத்துல இருக்கிற பொம்மை ஆவியோட மீன் என்னமா பேசிச்சு பாத்தீங்களா? மாட்டிக்கிட்டேன். என்னக்கா இது? நாமெல்லாம் டிவில வரோம். அக்கா, நாங்கெல்லாம் உங்களை பத்தி எதுவும் தப்பா பேசல. எங்க அம்மா புத்தி கட்டத்தனமா உங்களை பத்தி தப்பா பேசினத தடுத்துதாக்கா நிறுத்தினேன். இருமா, அவ்வளவுதான்க்கா, வேற ஒண்ணும் இல்ல. அதெல்லாம் இருக்கட்டும். சுடுகாட்டுக்கு போய் நான் சொன்ன காரியத்தை முடிச்சிங்களா? அதெல்லாம் அவ்வளவும் கரெக்டா நீ சொன்ன மாதிரியே செஞ்சுட்டோம். ஆனா அதை விட தலை போற காரியம் ஒண்ணு நடந்துச்சு. அத பத்தி சொல்லதான் நாங்க வந்தோம். நாம தேடிட்டு இருந்தோம்ல பொம்மியோட ஆவி, அது அந்த குளத்துக்குள்ள இருக்கிற அந்த மீனோட உடம்புல தான் இருக்கு. ஐயோ மா, அந்த குளத்துல அந்த மீன் இருக்கிறது மட்டுமா? அக்கா, என்னமா அந்த மீன் பேசுதுக்கா, அழகா பேசுது. நான் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணமே நீங்களாம் தானே. அதனால உங்க யாரையும் நான் உயிரோட விட போறது. உங்களோட அழிவை யாராலையும் தடுக்க முடியாது. உங்க சாவு என்னோட கையில தான். இத சொல்றதுக்கா நீங்க 3 பேரும் இவ்வளவு அவசரமா இங்க வந்தீங்க? என்னது? எவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லிருக்கோம். நீ என்னடானா இவ்வளவு அசால்ட்டா இத சொல்றதுக்காக தான் வந்தீங்களான்னு கேக்குற? அதோட அர்த்தம் இந்த விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியும்னு தானே? நடுசாம பூஜை நடந்து முடிஞ்சதுனால பொம்மையோட ஆவி இருக்கிற மீன் இப்ப பேச ஆரம்பிச்சிருக்கு. 6 கால பூஜையில 1 கால பூஜை நடந்து முடிஞ்சதுக்கு பொம்மையோட ஆவி பேச ஆரம்பிச்சிருக்குன்னா இன்னும் 5 கால பூஜையும் நல்லா நடந்து முடிஞ்சா அந்த பொம்மையோட ஆவிக்கு உங்க 2 பேரையும் அழிக்கிற வீரியம் வந்துரும். என்ன சொல்ற? ஆமா ஜார்ஜினியா, அந்த 2வது கால பூஜையை செய்ய விடாம தடுக்க என்னென்ன செய்ய முடியுமோ அது எல்லாத்தையும் செஞ்சு அந்த பூஜையை நடக்க விடாம தடுத்து நிறுத்துங்க. அப்பதான் நீங்க நினைச்சது நடக்கும். ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு டவுட். ஆமா, அது யார் அந்த யாம்? என்னக்கா இது? பேயோட லிஸ்ட் எல்லாம் ஏறிக்கிட்டே போகுது. தம்பி, நீங்களும் அந்த லிஸ்ட் தான். வாய் மூடிட்டு கொஞ்சம் சும்மா இருங்க. இத பாரு ஜார்ஜினியா, பொம்மியோட ஆவிக்கிட்ட இருந்து என் உயிரை காப்பாத்தணும் அப்படிங்கறதுக்காக தான் தமனா அவ உடம்புக்குள்ள நீ வரத்துக்கு சரின்னு சம்மதிச்சா. ஆனா இப்ப நீ வந்த வேலையை விட்டுட்டு எனக்கு எல்லாமே தெரியும்னு அசால்ட்டா சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த குளத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் பொம்மியோட ஆவி ரொம்ப வீரியமா சக்தியோட இருக்கும். தெய்வ சக்தியோட வீரியம் எவ்வளவு அதிகமா இருக்கோ அதே அளவுக்கு துஷ்ட சக்தியோட வீரியம் இன்னைக்கு 12 மணிக்கு துஷ்ட ஓரையில ரொம்ப ரொம்ப வீரியமா இருக்கும். அந்த 2வது கால பூஜை நடக்காம போனா தெய்வ சக்தி கோவிலுக்குள்ள மட்டும்தான் செயல்படும். அந்த கோவிலை சுத்தி இருக்கிற மத்த இடத்துல எல்லாம் செயல்படாது. அந்த நேரத்துல அந்த பொம்மி ஆவி இருக்கிற அந்த மீனை என்ன செய்யணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம தூரமா நின்னு வேடிக்கை மட்டும் பாருங்க. நீங்க 3 பேரும் மறுபடியும் கிளம்பி கோயிலுக்கு போங்க. மறுபடியும் கோயிலுக்கு போகணுமா? சரி போங்கம்மா. போங்க. போறோங்க. வரோம் சார். மா, அந்த ராணி அந்த மீன் கிட்ட அப்படி என்னதாம்மா பேசிட்டு இருக்கா? நானும் உன் கூட தானே இருக்கேன். எனக்கு என்ன லிப் ரீடிங்கா தெரியும்? சரிம்மா.
என்னாச்சுக்கா? ஏன் இப்படி திடீர்னு உங்க கை காலெல்லாம் நடுங்குது? உனக்கு என்ன, லிஸ்ட்ல நான் தானே முதல்ல இருக்கேன். அந்த ஆவி வெளியில வந்தா முதல்ல என்னதான் அட்டாக் பண்ணும். மரண பயம் ஒவ்வொரு நிமிஷமும் கண்ணு முன்னால வந்துட்டு போகுது. கொஞ்ச நேரம் பேசாம இருயா. மாமா, அம்மாவும் நானும் பயப்படுறோம்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு. உனக்கு ஏன் என் கை கால்லாம் நடுங்குது? நீ டம்மி ரகுவரன் தானேயா? அட ஆமால, உங்களோட சேர்ந்து நானும் அதை மறந்தே போயிட்டேன் பாருங்க. மா நீங்க ஒன்னும் பயப்படாதீங்கம்மா, தைரியமா இருங்க. அதான் ஜார்ஜினி அக்கா எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் எதுக்குமா இவ்வளவு டென்ஷனு? மா அவங்க எல்லாத்தையும் பாத்துப்பாங்க. தயவு செஞ்சு நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருங்க. இல்லம்மா, திடீர்னு வந்து தொட்டாலா பதறிட்டேன். என்ன தம்மண்ணா சொல்லிட்டு வரக்கூடாதா? அத்தை, ஆமா, நீ எப்படி இங்க வந்த? நீங்க 3 பேரும் கோவில்ல ஏதாவது சொதப்பினாலும் சொதப்பிடுவீங்க. அதனால உங்களை நம்ப முடியாதுன்னு ஜார்ஜினியா தான் என்னை இங்க அனுப்பி வச்சது. ஓஹோ, உன்னை இங்க அனுப்பி வச்சுட்டு அந்த ஜார்ஜினியா அங்க என்ன பண்ணிட்டு இருக்கு? அத்தை, தேவைப்பட்ட அந்த ஜார்ஜினியா என் உடம்புக்குள்ள வரேன்னு சொல்லிருக்கு. மனுஷங்களோட வார்த்தையை தான் நம்ப முடியலன்னு பார்த்தா இப்ப பேயோட வார்த்தையே நம்ப முடியல. ஆமா, அந்த ராணி குளத்துல நின்னு என்ன பண்ணிட்டு இருக்கா? அவ பொம்மி ஆவியோட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கா. பொம்மியோட ஆவி அந்த குளத்துல இருக்குன்னு ஜார்ஜினியாவுக்கு தெரியுமா? நீங்க அதுகிட்ட சொல்லிட்டீங்களா? மறுபடியும் முதல்ல இருந்தா? இங்க பாரு, உனக்கு ஏதாவது தெரியணும்னா உனக்குள்ள இருக்காளே ஜார்ஜினியா, அவகிட்ட கேளு. டேய், ஏன்டா சும்மா சும்மா கத்திட்டு இருக்க? காணோம்மா தமன்னாவ. ஒருவேளை அங்க எமர்ஜென்சி ஒர்க் இருக்குன்னு ஜார்ஜினியா வந்து கூட்டிட்டு போயிடுச்சோ என்னவோ. சரி வாங்க, நாம ஜாலியா இதை வேடிக்கை பார்க்கலாம். யோ, இதெல்லாம் ஜாலியா உனக்கு? வாயை வச்சுட்டு சும்மா இரு. எம்மா ராணி, ஐயா, கிட்ட வாம்மா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.